ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, பெரிய பெரிய கவலைகள் எல்லாம் உனக்கு வேண்டாம். என்னிடம் நீ வைத்த பிரார்த்தனைக்கு நானே பொறுப்பு. என்னில் உன் பாரத்தை சுமத்திவிட்டு அமைதி கொள். உனக்காக 5 பெண்களை உதவி செய்வதற்கு அனுப்பி வைத்துள்ளேன். 5 பெண்களின் உதவியோடு உன் வேலை முடிய போகிறது குழந்தையே. உன் ஒரு சொல்லுக்காக அந்த 5 பெண்களும் காத்து கொண்டு இருக்கின்றனர். அவர்களது உதவியை நிராகரித்து வேண்டாம் என்று ஒதுக்கிடாதே. உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கைதான். அதனால் அந்த நம்பிக்கையை மட்டும் பொறுபொழுதும் இழந்து விடாதே. காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள். என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை தொடங்கு. அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை கடந்து வா. நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று பிரித்து பார்க்கக்கூடாது. நமக்கு உதவி செய்யாமல் தவிக்க விட்டவர்களை நாமும் அவ்வாறு செய்யக்கூடாது. இன்னா செய்தவர்க்கும் நன்மையே செய்ய வேண்டும். இதுதான் சாய் நமக்கு போதனை செய்து வரும் பாடம். எனவே இன்றைய கஷ்டம் என்பது நமக்கு பாடம். இதை பாபா அற்புதமாக விளக்கி நடத்துவார். நாம் அவரிடம் நம்மையும் நம் மனதையும் சேர்த்து ஒப்படைத்துவிட்டு ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது நன்மையே நடக்கும். சொந்த காலில் நாம் நின்று கொண்டிருப்போம். எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் கவலைப்படுவதை, பயப்படுவதை, பெயர் கெட்டுவிடும் என அஞ்சுவதை விட்டுவிட வேண்டும். நம்மோடு இருக்கிற பாபா அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் நீதியாக நடக்கும்போது நமக்கு நன்மையை மட்டுமே செய்வார். அவர் இருக்கும்போது நாம் அனாவசியமாக பயப்படுவதோ கவலைப்படுவதோ தேவையில்லாத ஒன்று. அவரே நம் எஜமானர். நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும். உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்து சேர்ந்துவிடும். நிச்சயம் அதை நான் நிறைவேற்றி தருவேன். இங்கே ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சுபாவம் உண்டு. அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எதிர்பார்க்காதே. நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு. யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. எதையும் இலவசமாக வாங்க விரும்பாதே. உழைப்பால் கிடைப்பதே உனக்கு என்றும் நிலைக்கும். புறக்கணிப்பவனிடம் கோபம் கொள்ளாதே. அமைதியுடன் விட்டு கொடு. அவனே ஒரு நாள் நிச்சயமாக திருந்துவான். யாரையும் பகைவனாக கருதாதே. உலகில் உள்ள அனைவரும் கடவுளின் பிள்ளைகளே. மூத்தவர்கள், தாய் போல அன்பு காட்டுபவர்கள், சாதுக்கள் ஆகியோரிடம் பணிவோடு நடந்து கொள். முடிந்தால் உன் தேவையை கூட குறைத்துக்கொள். பிறருக்கு உதவி செய்ய முயற்சி செய். வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை. நல்ல மனம் மட்டுமே போதும். முன்னேற வேண்டுமானால் விரதம் இருக்க வேண்டாம். கடவுளை சரணடைந்தால் போதும். யாரிடத்திலும் பகை உணர்வு வேண்டாம். அனைவரும் கடவுளின் பிள்ளைகளே. உலகில் ரகசியம் என்று எதுவும் கிடையாது. கௌரவத்திற்காக ஆடம்பர செலவுகளில் ஈடுபடாதே. ஆணவமின்றி கடவுளின் வேலைக்காரன் என்னும் எண்ணத்துடன் நீ சேவை செய். நீ வாழ்க்கையில் போராடினால்தான் பக்குவம் என்ற பொக்கிஷம் உனக்கு கிடைக்கும். வாழ்வில் உனக்கு என்ன இல்லை, எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள். அனைத்தும் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும், நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை. நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள். உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான். எதற்கு அந்த பரீட்சை? உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காக. பல விஷயங்களில் நீ கற்றதை எப்படி உன் புதிய நிகழ்வுகளில் அதை செயல்படுத்துகிறாய், அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக. அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான். ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கும். அவற்றை தான் நான் உனக்கு செய்கிறேன். இன்னும் உன்னை நீ சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு புரிகிறது. நீ போராடி கொண்டுதான் இருக்கிறாய். உனக்குள்ளேயே எது சரி எது தவறு என்று. தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலேயே நீ யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய். இந்த நிலையற்ற சூழலெல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அனைத்தும் மாறும். விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். 5 பெண்களின் உதவியுடன் உன் வேலை முடிவுறும். அன்னதானம் செய். ஸ்ரீ சாய்நாதரை நினைப்பதால் உன் வேலை விரைவில் முடிவதை நீயே உணர்வாய். ஸ்ரீ சாய்நாதரை நினைப்பதால் உன் மனம் தூய்மை பெறும். அவர் ஆசிகள் ஏற்கனவே உனக்கு உண்டு. உன் தகப்பனார் செய்த தர்மங்கள் உனக்கு என்றும் துணை புரியும். அனைவரையும் நேசி. வேற்றுமைகளை மறந்துவிடு. அனைத்தும் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு தெரியும் என்பதை மனதில் கொள். அவரை நினைத்தால் தானே வெற்றி உன்னை வந்து சேரும். ஸ்ரீ சாய்பாபாவுக்கு இனிப்புகளை நிவேதனம் செய். மறந்து போனதற்கு மன்னிப்பு கேள். கேட்டவை உடனே கிடைக்கும். ஸ்ரீ சாய்நாதர் உன் பக்தியை தான் எதிர்பார்க்கிறார். அவரை
நினைவில் கொள், நீ அன்னதானம் செய்தவுடனேயே உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். நீ விரும்பிய வேலையும் முடிவரும். உனது குருநாதரை நினைவில் கொள். அனைத்தும் நீ எண்ணியபடி நடக்கும். பிரித்து கொடுப்பதன் மூலம் வேலை விரைவில் முடியும். மக்கள் பார்த்து வியக்கும் வகையில் நீ செயல்படுவாய். உனக்கு வெற்றியும் புகழும் நிச்சயம் கிட்டும். அன்பு மேலிட்டால் உன் கண்கள் குளமாகும். ஸ்ரீ சாய்பாபாவுக்கு அனைத்தும் தெரியும் என்பதை எண்ணி அவரிடம் சரணடை. பிறகு பார், 24 மணி நேரத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதை. ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் இறுக பற்றி கொள்வேன். நீயே விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன். நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் சுற்றி இருப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. எத்தனையோ துயரங்களை கடந்து விட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உனக்கு பொற்காலமே. உன்னை வஞ்சித்தவர்கள், குறை கூறியவர்கள், நீ வாழக்கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய். சந்தோஷமாக இரு. என் அற்புதம் அனைத்தையும் அறிந்தவர்கள் நீங்கள். உங்கள் அனைவரின் அன்பிலிருந்தும் நான் ஒருபோதும் விலகி செல்ல மாட்டேன். உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடனே இருப்பேன். இந்த உலகில் எத்தனையோ ஜீவராசிகள் உண்டு. எதுவும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும். எல்லா காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக நிற்கும். நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும், கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கிறது. மாயை சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. உன் வினையை நீ அறுவடை செய்தாலும் நிகழ்காலத்தில் நீ வாழும்போது இடம்பொருள் ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கிறது. இதை எதிர்கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டும். நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது. இந்த மாயையை வெல்வது எப்படி? மாயையை வெற்றி கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை, நம்பிக்கை, நீடித்த பொறுமை தேவை. கெட்டது உன்னை வந்து சேரும்போது வேகம் அதிகமாக உள்ளது. நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது. முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில்தான் உள்ளது. அதை மனதார ஏற்றுக்கொள். மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதனோடு பயணிப்பதே மாயையை எதிர்கொள்ள சிறந்ததாகும். வருவதை ஏற்று மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயாவை வெல்வதாகும். நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும். மாயை உன்னை சுழல விட்டாலும் வெற்றியை அளிக்காமல் விடாது. உன் வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலைய விட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள். இதுவே வினை அறுக்கும். இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ கற்றுக்கொள். நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள். தவறு செய்வது இயல்பு. ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள். பிறர் உன்னால் படும் வேதனையே உனக்கு வினையாக தொடர்ந்து மாயையில் சிக்க வைக்கும். பொறுமை, நிதானம் அவசியம் தேவை. இதைவிட மிக பெரியது சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயையை வென்று விடுகிறான். எனவே வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி மாயையை வெற்றிக்கொள். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் எதுவும் காரணமில்லாமல் நடக்காது. எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். அது உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்து செல்லும். இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருக்கிறார்கள், சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறார்கள். குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அம்பு. அந்த அம்பானது நிறைய இருக்கலாம், ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான். அந்த இடத்தின் மேல் மட்டும்தான் அது நிற்க முடியும். முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கா என்பதை யூகித்துக்கொள். வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள். ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களை யாரும் தேடுவது இல்லை. அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை வென்று இருக்கலாம். குறிக்கோள் இல்லாத அம்பு எப்படி அதன் இலக்கை நோக்கி போவது இல்லையோ அதை போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள். அதனால் குறிக்கோள் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய் கொண்ட குறிக்கோளாய் பார். உன் பாதையின் அழகை சொல்ல வார்த்தைகளை தேடுவாய். வாழ்வில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை சுகமான பயணமாய் அமையும். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய். உன்னுடன் நான் என்ற உன் சாய்தேவா என்றும் இருப்பேன். நீ உன் சாய்தேவாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன். ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை சுமக்கின்றேன். உன் அம்மாவாக, அப்பாவாக என்றும் துணையாயிருந்து உன்னை நெஞ்சில் வைத்து அரவணைப்பேன்.
நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பாபா தெரிவது இல்லை. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர் எங்கிருந்தாலும் தரிசனம் தருவார். மக்களுடைய மனசாய்வு எப்படியோ அப்படியே நேரிடை அனுபவம் ஏற்படுகிறது. உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ எனக்கு மிக நெருக்கமானவர் என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே, நான் உன்னை கைவிட மாட்டேன். இன்றிலிருந்து நல்ல நேரம் உன் வாழ்வில் ஆரம்பமாகிவிட்டது. நீ சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. எதிர்காலத்தை நினைத்து நீ கலங்காதே. உனக்கான வருங்காலத்தை உருவாக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் மிளிரச் செய்வேன். பொறுமையோடு என்மேல் நம்பிக்கை வைத்து நீ செயல்படு. வாழ்க்கையில் எதுவும் காரணங்கள் இல்லாமல் நடக்காது. எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்துச் செல்லும். நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள், சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருப்பார்கள். குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு. அந்த அம்புகள் நிறைய இருக்கலாம், ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான். அந்த இடத்தின் மேல் மட்டும்தான் அது நிற்க முடியும். முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா? வாழ்க்கையின் அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள். ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் யாரும் தேடுவது இல்லை. அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை வென்று இருக்கலாம். காரணம், அது வெற்றிக்காக கற்ற பாடமாய் இல்லாது உண்மையான வெற்றி என்பது யாது அந்த வெற்றியை உணர வைக்கும் பாடமாய் அமையும். எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி செல்வது இல்லையோ, அதே போல குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள். அதே போல நிலையில்லாத இடத்திற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான். அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய் கொண்ட குறிக்கோளாய் அதை பார். உன் பாதையின் அழகை சொல்ல வார்த்தைகளை தேடுவாய். உன் வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, உண்மையான அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை சுகமான பயணமாய் அமையும். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு குழந்தையே. நீ ஜெயமாக வாழ்வாய். நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன். ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். எதிர்காலம் இருண்டு விட்டது என்று எண்ணும்போது ஒன்றை நினைவில் கொள். இதுவரை உன்னை நடத்தியவன் இனிமேலும் நடத்துவான் என்று. அதற்கு உனக்கு தேவை நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே. என் அன்பு குழந்தையே, ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை, எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார். உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார். உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார். அப்போது காரண காரியம் உனக்கே புரிய வரும். உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு தைரியம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது. இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய். ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை நீ வளர்த்து கொண்டாய். நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய் அல்லவா? நான் சொல்வதை கொஞ்சம் நீ கேளேன். உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் உன் தந்தையான எனக்கு பெருமை. நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும். நிச்சயம் வாழ்வாய். என் மனம் உனக்கு புரிந்ததா? நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கின்றேன். உன் மன ஓட்டத்தை நான் அறிவேன். நீ கவலைப்படும்படி எதுவும் ஆகாது. எந்தவித பயமும் கவலையும் இன்றி இரு என் குழந்தையே. எல்லாவற்றையும் உன் தந்தையான நானே பார்த்து கொள்கிறேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஆணவத்தால் பலர் தங்களை அறியாமல் தவறு செய்து விடுகிறார்கள். நான் என்ற உணர்வு ஆணவத்தை தருகிறது. எல்லாவற்றையும் என்னிடம் விடு. எதையும் நான் செய்வது இல்லை, எல்லாம் என் அப்பாவின் செயலே என என்னிடம் விடு. உன்னுடையது என்று நீ நினைக்கும்போது அதையெல்லாம் காக்க போராடுவாய். அது என்னுடையது என என்னிடம் விடும்போது அதை பற்றிய கவலைகள் உனக்கு வராது. உன் உடல் பிணி தீரும், உள்ளம் கடை தேரும். உன்னை புரிந்து கொள்ளும் உறவுகள் நீ பட்ட கஷ்டங்களை நினைத்து பார்த்து அதை நீ கடந்து வந்ததை நினைத்து ஆச்சரியப்படும். உன்னோடு நான் இருந்ததை அவர்கள் உணரும் வேளையில் உனக்குள் நான் என்னும் அகங்காரம் இயலாமல் பார்த்து கொள்வாய். உனக்கு எதுவும் தீங்கு நேராது என் குழந்தையே. ஏனென்றால் நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் ஆன்மா தூய்மையடைந்து அதை உன் உடலும் உலகும் உணரும் காலம் வருகின்றது. நல்லதே நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் நீ மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்?
மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே. உன் வழிகள் உனக்கு பெரிது இல்லையா? நீ உன்னை அந்த நிலைக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதே போல பேசி பழகுகிறாயே. அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக பாவப்படுகிறாய். உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர்கள் உணரவில்லை. உண்மையை உணர்ந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள். அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது. ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்கச் செய்கின்றது. அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய், கொஞ்சம் உனக்காகவும் நீ யோசி. நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். கரும வினைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை. அதை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலமும் கூட நடக்கும். உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே. உனக்கு உன் கரும வினையை போக்கி உனக்கு வாழ்க்கையை உணர்த்துகிறார் என்பதை நினைவில் கொள். இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல் என்று உன் தன்மையை மாறச் செய்யவிட்டது. அதை சரி செய்ய உனக்காக நான் இருக்கிறேன். உன் தன்மை என்றும் மாறாது. நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் உன்னை நான் வாழ வைப்பேன். என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் அதை நிச்சயம் செய்வேன். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். வெளிச்சம் இருக்கும் இடத்தில் மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை. வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும். எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடம் உன்னை அன்போடு நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ மெழுகுவர்த்தியாய் இரு. மெழுகுவர்த்தியின் மதிப்பு இருட்டில்தான் தெரியும். அதே போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில்தான் உன் மதிப்பு தெரியும். நிச்சயம் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு உன்னை யாரென்று நான் புரிய வைப்பேன். அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்திடாதே. அமைதியாகவும் பொறுமையோடும் சகித்து கொண்டு இரு. அதற்கான கூலியை நான் நிச்சயம் வழங்குவேன். இன்றிலிருந்து இந்த நொடி முதல் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இதோ உன்னை தேடி உன் தந்தையான நான் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன். என்னுடைய மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும்? வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராயக்கூடாது. நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும். ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் இருக்கும். அது எப்படியும் சரி செய்துவிடும். நம் வார்த்தைகள், எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு எல்லாவற்றையும் விரைவில் சரி செய்துவிடும்.